இதை மெயினா வைக்கிற அதிர்ஷ்டத்தை தான். வேற இந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்காது. இந்த சைஸ்ல இப்ப இலங்கையில வேற எங்கேயும் எடுக்க முடியாதா? இசைக்கு தான் ஃபேமஸே இது. இந்த சத்தத்தை தான், இசைக்கு தான் இது. நீங்க வேற ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்தாலும் இப்படி சத்தம் கேட்காது, நீங்க எவ்வளவு அடிச்சாலும். அது உருவாக்கப்பட்ட இந்த வட்ட வடிவமா உருவாக்கப்பட்டிருக்குது, அதுதான் அந்த சத்தம். இது இதை விட 25,000 ரூபாய் வரும். இது 25,000 ரூபாய். இது சாதாரணமான மக்களுக்கான விலையா இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து? சாதாரண ஆக்களுக்கும் இதே விலை தான், வெளிநாட்டு ஆக்களுக்கும் யாரா இருந்தாலும் இதே விலை. எங்களால செஞ்ச சாமன் தான் இது. இது ஒரு மனச உருவம் மாதிரி. மனச உருவம் மட்டுமல்ல, பேய் மாதிரியும் இருக்கு. இதே விலை. இதோட பிரைஸ் என்ன? காத்துப்பட்ட ஆடு. வெறும் காத்துப்பட்ட ஆடுமா? இந்த வெறும் காத்துலயே அது ஆடுது. இது ஸ்ரீலங்கா தானிய வகைகள். இது மெயின் எடுப்பாங்க வெள்ளக்காராக்கள் தான். ஏன்டா ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்களுக்கு தானிய வகைகளை நாங்கள் இது அதிர்ஷ்டமெண்ட் தான் மெயினாக சொல்லுவோம். அதிர்ஷ்டமெண்டா இதை பொறுமதி நீங்கள் நெட்ல அடிச்சு பார்த்தா வரும். நெட்ல அடிச்சு பார்த்தா இது வரும். இதை நான் நல்லூர்களெல்லாம் எடுத்து போய் விற்போம். எங்கள்கிட்ட இப்ப மக்கள் இதெல்லாம் வாங்குவாங்க. இதர விலை என்ன? நான் விற்கிற விலை 13,000 ரூபாய். இது 13,000. இது வந்து வீட்டுக்கு அழகுக்கு வச்சு கொடுறோம். வடிவுக்கு வைக்க. இதனுடைய விலை என்ன? நான் விற்கிறோம் 22,000 ரூபாய் விற்கிறோம் வெள்ளக்காராக்களுக்கு. அதே நாங்கள் லோக்கலில் விற்கிறோம்னா ஒரு 12,000 விற்போம். நாங்கள் எவ்வளோ சுத்துறோமோ அவ்வளோக்கு ஏற்ற சத்தம். நீங்க அந்த டிங் என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? லுக்மான். லுக்மா. உங்களோட? நஃப்கான். சரி, ஏதோ ஒரு பேர் ஒண்ணு நல்ல பேர் தானே. சொந்த இடம் மீர்கொழும்பு. நான் இங்க தொழிலுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து 6 வருஷம். நான் இருக்கிற நிலாறு 8ஆம் கட்டையில. நாங்கள் சீசன் மாறுவோம். இங்க 6 மாசம் சீசனுக்கு இங்க போடுவோம். அடுத்த 6 மாசத்துக்கு நீர்கொழும்பு, காலி, கடு அப்படின்னு மாறுவோம். எப்படி பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? சந்தோஷமா போகுதா? இன்னும் பாட்டி பெருசு இறங்கல, நோமலான காலத்தான் வாங்கிக்கிறாங்க. இது பிறகுதான் வரும். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, இப்பதான் நான் 19 வயசு. உங்களுக்கு 19 வயசு. 19 வயசுல ஒரு கடை ஒண்ணு செஞ்சு ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்றீங்களா? உண்மையா? வேற லெவல். கேட்க சந்தோஷமா இருக்கா? சூப்பர் சூப்பர். எங்களுக்கு இப்ப உங்களோட கடையில இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு நேரம் இருக்குமா? இது என்ன நீங்க வச்சிருக்கிறது? என்ன இது? இயற்கையான கடல் குதிரை. இதை நாங்க தண்ணியில எடுத்தா பாய்க்க முடியாது. இதெல்லாம் கருவாடு போட்டு தான் பாய்க்கலாம். கருவாடு போட்டு தான் வச்சுக்கலாம். அப்பதான் கல்லு மாதிரி இருக்கும். என்ன கருவாடு போட்டுன்னா? கருவாடு போட்டா இது பாய்க்கன்னா நாங்க பாய்க்கணும். சும்மா உசுரோடு எடுத்தோடனே பாய்க்கிறாது. அப்ப ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லா நாரும். சரி, அதை நாங்க கருவாடு போட்டு எங்களுக்கு பாய்க்கலாம். அதை நாத்தமும் போகும். இப்படிதான் அவங்க பாவிப்பாங்க அதிர்ஷ்டத்துக்கு, சும்மா வீட்டுக்கு வடிவுக்கு வைக்கிறதுக்கு. இது அதிர்ஷ்டத்துக்கு தான் மிச்சம் எடுப்பாங்க கடல் குதிரை. என்ன காரணத்துக்காக இது வாங்குறாங்க மக்கள்? அதிர்ஷ்டத்துக்கு. அதிர்ஷ்டத்துக்கு. இதனுடைய விலை என்ன? இதை விட 25,000 ரூபாய் வரும். இது 25,000 ரூபாய். இது சாதாரணமான மக்களுக்கான விலையா இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து? சாதாரண ஆக்களுக்கும் இதே விலை தான், வெளிநாட்டு ஆக்களுக்கும் யாரா இருந்தாலும் இதே விலை. இப்ப இதை நான் வாங்குறேன்னா இதனால எனக்கு என்ன நன்மை இருக்கு? இதை மெயினா வைக்கிற அதிர்ஷ்டத்தை தான். வேற இந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்காது. இந்த சைஸ்ல இப்ப இலங்கையில வேற எங்கேயும் எடுக்க முடியாதா? எடுக்க முடியும் தான், ஆனா இதே மாதிரியோட தான் வரும். இந்த மாதிரியோட தான் வரும். அதே நீங்க இந்த சைஸுக்கு மாதிரி சின்னது எடுக்கிறேன்டா ஒரு 400 ரூபா 300 ரூபா அப்படிதான் வரும். அதுக்கும் குறையாம எடுக்கலாம். நாங்க விற்கிற விட சின்ன சைஸ் 300 ரூபா 400 ரூபா. என்ன அதிர்ஷ்டம் என்ன பண்ண? இதை வாங்கிட்டு போனோம்னா நல்ல காசு, பணம், கார், சொத்து மதிப்பெல்லாம் அப்படி எல்லாம் கூடுமா? அப்படி இல்ல, நான் உண்மையா கேட்கிறேன். சும்மா பண்ணா கேட்டாலும் அதுதான் உண்மையா? அப்படின்னா தமிழாக்கள் நம்பிக்கை. தமிழாக்கள் நம்பிக்கை. இது யார் அதிகமா வாங்குறாங்க? தமிழாக்கள், வெளிநாட்டவங்க? தமிழாக்கள் தான் அதிகமா வாங்குறாங்க. நான் திருவிழாக்களுக்கெல்லாம் பேசி விற்போம். நல்லூர் மாதிரி பெரிய பெரிய திருவிழாக்கெல்லாம் பெனர் போட்டே விற்போம். அப்படின்னா எங்கள்கிட்ட ஃபோமிட்டிக்கு சுற்றி நாங்கள் களவு போய் செய்யறதில்ல, எல்லாமே இயற்கையானது சொல்லி அதுக்கு ஏற்ற விலைக்கு நாங்கள் கொடுப்போம். இது என்ன விஷயம்? இது என்னண்டா, இது அடுத்த பாத்திரம் மாதிரி இல்லை. இது பித்தளையால உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இது பித்தளையால உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சரி, இது பார்த்தீங்கன்னா கரை பிடிக்காது. இதை மெயினாக பாவிப்பாங்க பாத்திரத்துக்கு கண்டு சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒன்றுக்கும் இது பாவிக்க மாட்டாங்க. இது மெயினாக பாவிக்கிற காரணம் சவுண்ட், இசைக்கு தான் இருக்குதுல. நாங்க எவ்வளவு சுத்துறோமோ அவ்வளவுக்கு ஏற்ற சத்தம். நீங்க அந்த டிங்னு சத்தம் அந்த அதுல அடிச்சோன்னு அந்த சத்தம் அந்த காதல ஏதோ ஒரு தேன் மாதிரி ஒரு சத்தமா இருக்குதுப்பா. செம்மையா இருக்காங்க. இதான் விசேஷமே அதுதான். மிச்சமா இது வெள்ளக்காரர்கள் வாங்கி போற காரணமே மெயினா இந்த சத்தம் வர சொல்லி தான் இப்படி வாங்குவாங்க. நாங்க எவ்வளவு வேகமா இதை சுத்துறோமோ அவ்வளவுக்கு சத்தம் வரும். இது வந்து அதிகமா வெள்ளக்காரவங்க தான் வாங்குறாங்களா? இதனுடைய விலை என்ன? நான் விற்கிறோம் 22,000 ரூபாய் விற்கிறோம் வெள்ளக்காராக்களுக்கு. அதே நாங்கள் லோக்கலில் விற்கிறோம்னா ஒரு 12,000 விற்போம்.
இப்ப இது ஒரு சாதாரணமான மக்கள் இப்ப நான் வாங்குறேன்னா 12,000 ரூபாய். 12,000 வரும். இப்ப 12,000 அப்படின்னா ஓ அந்த இதனுடைய வடிவத்துக்கும் இதனுடைய இசைக்கும் தான் காசா இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் இதுல இது இருக்கா? இசைக்கு தான் ஃபேமஸே இது. இந்த சத்தத்துக்கு தான், இசைக்கு தான் இது. நீங்க வேற ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்தாலும் இப்படி சத்தம் கேட்காது, நீங்க எவ்வளவு அடிச்சாலும். அது உருவாக்கப்பட்ட அந்த வட்ட வடிவமா உருவாக்கப்பட்டிருக்குது, அதுதான் அந்த சத்தம். ஒரு ரீங்கார அந்த ஒரு ரீங்கார மாதிரிக்கு சத்தம் காதுல திரும்பி 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 வந்து போகுது. இதெல்லாம் நீங்க இப்ப எப்படி நீங்களே உருவாக்குறீங்களா இல்லைன்னா யாரிடமாவது வாங்குறீங்க? நான் யாரும் இல்லை, நீர்குளம்ல ஒரு இடத்துல வாங்குறோம். நாங்க செய்தது இல்லை. இது நீங்க செய்யறது இல்ல. செம்மையா இருக்கா? இப்ப இதுல வேற சைஸ் இருக்கா? ஓ இந்த 3 சைஸ் இருக்கு. இது ஒரு சைஸ். இது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள். அது அதிகமா நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. நான் அந்த சத்தத்தை கேட்கும்போது இப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இப்ப இதர விலை என்ன? வினாவிக்கு 9,000. இது 9,000. 9,000. இப்ப வாங்கும்போது மக்கள் இந்த விலையை பார்த்து ஏதாவது விலை அதிகமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா இல்ல வந்து விரும்பி வாங்குறாங்களா? நிறைய தெரியாதாக்கள் பொறுத்தவரையில அவங்களுக்கு தெரிந்தானே, பொறுமதி தெரிஞ்சாக்களுக்கு இந்த விலை சரியான விலை. பொறுமதி தெரியாதாக்களுக்கு அவங்கள நாங்க விளக்கப்படுத்தணும். விளக்கப்படுத்தி அதோட சவுண்டை எல்லாம் காரணப்படுத்தி அவங்க சொக்கா பார்ப்பாங்க, என்ன இப்படி எல்லாம் சத்தம் வருதுன்னு. அதுக்கு பிறகுதான் நாங்க எடுப்பாங்க. சும்மா நாங்க பேசி இது இப்படி கையில கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க இடிக்கிறதா உலக்கியா அதெல்லாம் நினைப்பாங்க. இல்லைன்னா வெத்தல் அடிக்கிறதான்னு சில நேரத்துக்கு கேட்பாங்க. அது சொல்லி நாங்க சவுண்டை காட்டி அதை பொறுமதி இது எதால செஞ்சுக்கி அதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு பொறுமதி ஆகிக்கும், அவங்களுக்கும் விளங்கும். இது நாங்க செய்ததில்ல, நாங்க இது வாங்குறோம். இது தேங்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு சாமி. தேங்காவால் இப்ப நம்ம அந்த தேங்காய் திரும்ப அந்த கறிக்கு இருக்கிற தேங்காவால செஞ்ச சாமி தான் இது. இது ஒரு மனச உருவம் மாதிரி. மனச உருவம் மட்டுமல்ல, பேய் மாதிரி இருக்கு. இதே எவ்வளவு? இதோட பிரைஸ் என்ன? நான் விற்கிற சாதாரணமா விற்கிறேன் ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய். இப்போ ஒரு டூரிஸ்டுக்கு மாதிரி விற்கிறேன்டா ஒரு 1,800 2,000. ஆனா இது வந்து உண்மையாவே சரியான விலை குறைவு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து கஷ்டப்பட்டு அதை செதுக்கி இதுக்கு ஒரு நேரம் ஒண்ணு அவங்க ஒதுக்கி மெனக்கட்டு செய்யறாங்க. இது வந்து உண்மையாவே இன்னும் அதிகமா வித்தாலும் வந்து அது ஒரு பிரச்சனையும். இந்த சிரட்டை தேங்காயில செஞ்சது தானே, யாருக்குமே கண்டுபிடிக்காது. ஒன்னா சார் நான் சின்ன பொறுத்தா வேலை முடியுது. ஆமாப்பா, பெரிய பொந்து மாதிரி சட்டப்படி சாமா. இது அதால உருவாக்கப்பட்ட யானை. இது வந்து தேங்காவால செஞ்ச யானை. கண்டுபிடிக்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடைச்சிக்கிறாங்க, அடைச்சிக்கிறாங்க அந்த ஓட்டையை. சட்டப்படி இதர விலை என்ன சொன்னீங்க? 1,000 ரூபாய். ஓ இது மரத்தால் உருவாக்கப்பட்ட மீன்பிடி மனிதன். மரத்தால் உருவாக்கப்பட்ட மீன்பிடி மனிதன். இதர விலை என்ன? நான் விற்கிற விலை 13,000 ரூபாய். இது ஒண்ணு 13,000. ஓ இது வந்து வீட்டுக்கு அழகுக்கு வச்சு கொள்றோம். வடிவுக்கு வைக்க மரத்தால இதை வேலமானம் கூட மரத்தாலே வெட்டிக்கிறாங்க. மரத்தை கழட்டி ஜாயின் பண்ணில மர துண்டொண்டு எடுத்து அதை வெட்டிக்கிறாங்க. வெட்டி தான் செஞ்சுக்கிறாங்க. சட்டப்படி இருக்கா பார்க்கும்போதுமே அந்த வேலைப்பாட மரத்துல வந்து அந்த செதுக்குறவங்களோட வேலைப்பாட பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் அதிகமா யார் வாங்குறாங்க? இது இல்ல பலதரப்பட்ட மக்களும் வாங்குவாங்க. எல்லாரும் வெள்ளக்காரங்களும் விரும்பி வாங்குறாங்க. எங்கட ஸ்ரீலங்காக்களும் வாங்குவோம். எல்லாரும் வாங்குவாங்க. இது ஸ்ரீலங்கா தானிய வகைகள். இது மெயின் எடுப்பாங்க வெள்ளக்காராக்கள் தான். ஏன்டா ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்களுக்கு தானிய வகைகளை நாங்கள் இது போட்டிக்கிறோம். மிளகு இது அவங்க எடுத்து என்ன செய்வாங்க? இது வடிவுக்கு தான் அவங்க வைப்பாங்க, பாவிக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தானிய வகைகள் அது ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகலாம். இப்ப நாங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறோம், அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஞாபகத்துக்கு வீட்டு அழகா வச்சுக்குவாங்க. இதுல ஸ்பைஸ் ஸ்ரீலங்கா தானிய வகைகள். சரி, இதர விலை என்ன? வினாவிக்கு 1,300. இது வந்து 1,300 சாதாரணமாக. வெள்ளக்காரவங்க வெள்ளக்காரங்கன்னா 2,600 ரூபா. 2,600. இது நார்மலா சாதாரணமா வந்து நாங்க ஒரு கடையில வாங்கினோம்னா எவ்வளவு வாங்கலாம்? இதே கணக்கு தான் வாங்கலாம். இதே கணக்கு தான் வரும். நான் பெரியதா ஒண்ணு வச்சுட்டு நார்மலா தான் வச்சிருக்கேன். இது பேப்பரோட செஞ்சாங்க. இது இலகு வந்து வெளிநாட்டு போறாங்களுக்கு எடுக்கும் போகலாம். இது பாரமும் இல்ல, வெயிட்டும் இல்ல, பேப்பரோட செஞ்சது. பாரம் இல்ல, வெறும் பேப்பரால செஞ்சது. பேப்பர் தாங்க பாப்பா.
உடைஞ்சிருமா இல்லையா? இல்ல ஆமா நான் வெயிட் இந்த கிலோ கணக்கு இப்படி ஒரு சாதாரண இப்படி யானை எடுக்கிறா ஒரு 5-6 கிலோ இருக்கும். இது 1 கிலோ கூட வராது. ஒரு 1/2 கிலோ கூட வராது. 1/2 கிலோ கூட வராது. இதே எவ்வளோ இந்த யானை? யானை 2800. 2800 ரூபாய். இது வந்து சாதாரண மக்களுக்கு. சாதாரண மக்களுக்கு. இப்ப வெளிநாட்டுல வந்து இருக்கிற ஒருத்தவங்கன்னா ஒரு 8000 12,000 8000 12,000. சூப்பர். ஆடு காத்துப்பட்ட ஆடு. வெறும் காத்துப்பட்ட ஆடுமா? இப்ப இந்த வெறும் காத்துலயே அது ஆடுது? காத்துப்பட்ட ஆடு. செம்மையா? சிரட்டையில செஞ்சது. சும்மா என்னுடைய கையில வைங்க. இது வெளிநாட்டுல இருந்து வந்தது. இது சிரட்டை, இயற்கையான சிரட்டையில ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஸ்டிக்கர். இது சாதாரணமான நாங்க அந்த தேங்காய் திருவுற சிரட்டை. சிரட்டையில உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம். இதான் அது ஸ்பெஷல். இது என்னன்னா இதுவும் நார்மலான சாதாரண ஸ்ரீலங்காட மாடல் சிரட்டை. இது இதுதான் எங்கட அப்பா ஆர்ட்ஸ் வந்திருக்குது. எங்கட அப்பா ஆமா. இதே வேண்டிய மாதிரி நேம் எழுதண்டா வேண்டிய. இதெல்லாம் அதிகமா இப்ப வெளியில இருந்து வர டூரிஸ்ட் வாங்குவாங்க. நாங்க திருவிழாக்களுக்கெல்லாம் போவோம். சேர்த்து நல்லூர் அதே மாதிரி பெரிய பெரிய திருவிழாக்கெல்லாம் வித்தியாசமான சாமான் தாங்க காட்டுறோம். அடுத்த ஆக்கள் மாதிரி டோய்ஸ் விளையாட்டு சாமான் வேற பென்சி ஐட்டம் அப்படி ஒண்ணும் இல்லை. எங்கட எல்லாம் கைத்தொழில் சாமான் தான். வேற என்ன இத பேர் மெப்பா. இதெல்லாம் சும்மா லேசில கிடக்காது, இலகுவா கிடக்காத சாமான் தான். இதெல்லாம் ஒரு மதியான இதெல்லாம் சாதாரணமா வந்து நம்ம எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆழ்கடலுக்கு போய் தான் எடுக்க முடியும். இப்ப இத நான் ஒரு இத நான் வச்சிருக்கேன். இதனால எனக்கு என்ன நன்மை? இதனால பொறுமதி. அப்ப என்ன நீங்க தங்க செயின் வச்சிருக்கிறதுக்கும் சும்மா இமிடேஷன் செயினை வச்சு கொண்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் விளங்கும் தானே. அதே மாதிரிதான் இதுவும். இப்படி சங்கோன்னு எடுத்து வச்சுக்கணுமே, இப்படி எடுத்தா இது 100 ரூபா 50 ரூபா வரும். இது சாதாரணமான. இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது கரையில எடுக்கிறீங்க, இது வந்து ஆழ்கடல்ல. இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன பெருமதி? இது விலை மட்டும் டிஃபரண்ட். வேற இது கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் ஆழ்கடல் எப்படி எடுக்கணும். இது சும்மா கரையிலே அடிபட்டு வரும். நாங்க கடலுக்கு உள்ள ஒன்றும் போதெல்லாம் கரையிலே வரும். அதை நாங்க துப்புரவாக்கி எடுக்கிறது தான். இது பாத்தீங்கன்னா நாங்க டைவிங் பண்ணி தண்ணிக்குள்ள போய் எடுக்கிற சாமி தான் இது. அப்படி இருந்தா மிச்சமா இதை வெள்ளக்காராக்கள் தேடி வருவாங்க, கலெக்டர்ஸ் நிற்கிறாங்க. அவங்க மெயினா தேடி வருவாங்க. அவங்களுக்கு இப்படி பாம்பு ரோசா மெப்பா சும்மா இதே மாதிரி சாமான் எடுக்க மாட்டாங்க. அப்படி சாமான் தான் நல்லா எடுப்பாங்க. நல்ல விலை இது கொடுக்குறது நாங்க 5000 ரூபா. இது ஒன்னும் 5000. இது வார முத்து. இது முத்துன்ற இது இயற்கையா வருது. இயற்கைன்னா ஆழ்கடல்ல போய் எடுக்கிறதா? இது அப்படி இல்ல. இது கல்ச்சர் பிள்ளைன்றா வளர்க்குற முத்து. இதுவும் பொறுமையான முத்து தான், இயற்கையான முத்து தான். சொரண்டி பார்க்கலாம், வேண்டிய பார்க்கலாம். பிளாஸ்டிக் இல்ல, இதான் முத்து சிப்பி. இதுதான் இயற்கையா வரும். இப்ப இதை நம்ம வீட்டை வச்சிருந்தோம்னா இது வளருமா? இல்ல வளராது. அப்ப ஃபார்ம்ல போட்டு இறால் வளர்க்குற மாதிரி வளர்ப்பாங்க. ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. இப்ப இது அதுல விளைஞ்ச முத்து தான் இது. இதனால என்ன நன்மை இருக்கு? இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கு வாங்கி வச்சிருக்கலாம். இதுக்கு அதிர்ஷ்டம் வேண்டா ஒவ்வொருத்தர் அப்படின்னா தமிழாக்களுக்கு இது அதோட பொறுமதிக்கு கடல் குதிரை அதிர்ஷ்டத்துக்கு வைப்பாங்க. சரி. பவளமும் இது கடல் மரம். இதை எடுத்துதான் பெண்டன் செய்வாங்க. ஒவ்வொரு மாடல்ல பெண்டன் அது இதெல்லாம் செய்வாங்க. இந்த தான் கடல் மரம் இயற்கையான போலீஸ் ஒன்று பண்ணல இயற்கையாவே வாடுது. இதுதான் எவ்வளவு வேலைப்பாடுகள் எல்லாம் பக்கா வேலை. இப்ப இதை நம்ம வீட்டை கொண்டு போய் வச்சோம்னா என்ன நடக்கும்? அதிர்ஷ்டம் தான் மெயினா சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்டா இத பொறுமதி நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா வரும். நெட்ல அடிச்சு பார்த்தா இது வரும். இதை நான் நல்லூர்களெல்லாம் எடுத்து போய் விற்போம். எங்கள்கிட்ட இப்ப மக்கள் இதெல்லாம் வாங்குவாங்க. இது சின்ன சின்ன துண்டா வெட்டி கொடுப்பீங்களா? அவங்க பசங்க போய் ஜுவல்லரி போய் நல்லா போலீஸ் பண்ணுவாங்க. போலீஸ் பண்ணி பெண்டன் செஞ்சு அணிவாங்க, போடுவாங்க. கடல் குதிரையை சும்மா பேஸ்ட்ல வைப்பாங்க. அதிர்ஷ்டத்துக்கு பேஸ்ட்ல சின்ன குதிரை தான் எடுப்பாங்க. இது என்ன விலை? நான் விற்கிற ஒரு துண்டு விற்போம் 1200 ரூபா. நெல்லு விற்போம் 500 ரூபா. இதுல வந்து சின்ன துண்டுனா எது மட்டும் இந்த அதாவது இது எவ்வளவு? 1200 ரூபா வரும். 1200 ரூபா. இத இப்ப நான் வாங்கி கொண்டு போய் வீட்டை வச்சேன்னா உண்மையாவே எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்குமா கேக்குறேன். இப்ப நீங்க நிறைய பேருக்கு வைக்கிறீங்க. சில நேரத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு போனாப்பா, நான் கார் வாங்கிட்டேன், எனக்கு நல்லா காசு வருது, இப்படி நீ யாராவது திரும்பி ஏதாவது வந்து சொல்றாங்களா? அப்படின்னா செல்ல இல்ல. இப்ப நான் முஸ்லீம்,
தமிழக தான் இந்த மெயினா அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு கேக்குறேன். அப்படி ஏதாவது தொழில் தானே, எங்க தொழில் எல்லாமே கடல் சம்பந்தப்பட்டது. சங்கு இதே மாதிரி சாமான்கள் தான். எல்லாமே கடல் சம்பந்தப்பட்ட பொருளா தான் இருக்கு. எல்லாருக்கும் வச்சுக்கொள்ள முடியாது. இது எங்கள்கிட்ட ஃபோமிட் இருக்குது. அரசாங்கத்தால எங்களுக்கு சங்கு கண்டு ஒரு ஃபோமிட் தந்திருக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்குண்டா நாங்க அதை வாங்கிட்டு போகணும்னாலும் எங்களுக்கு ஒரு துண்டு அப்படி இருந்தா எடுக்கலாம். விற்க முடியாது. எங்களை நிறைய வச்சிருக்கோம். பாவிக்கலாம். நாங்க அப்படியே பாதுகாப்பா வச்சிருக்கோம். கடல் சங்கு. கடல் சங்குல செஞ்சதா? சங்கு இதெல்லாம் கடல்ல வர்றதுதான். இது எல்லாமே கடல் தான். ஆமா, ஆனா குட்டி குட்டி சங்கு அப்பா அது. குட்டி குட்டி சங்கா சட்டப்படி தாமா சொல்லி வருது. என்னங்க சந்தன குச்சி வச்சு சந்தன குச்சி வச்சு பதைப்போம். அதை வச்ச வடிவம் மீக்கும். அது தூள் எல்லாம் இதுல புழும். சந்தன குச்சி பத்த வச்சா அந்த தூள் எல்லாம் இதுல புழும். அதே மாதிரி இப்படி டிசைன்ல இருக்குது. இவர் என்ன கப்பல் மாதிரி? இவரும் அதேதான். இதுவும் சந்தன குச்சி பத்த வைக்கிறது. இதுவும் அதேதான். இதெல்லாம் என்ன விலை? நான் விற்கிற 800 ரூபாய். இது ஒண்ணு 800 ரூபாய். இவர் என்ன யானை? குட்டி யானை ஒருத்தர் இருக்கு. இது கல்லால செஞ்சுக்கிற கல். ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த பேர் எனக்கு ஒழுங்கா தெரியா. இதுவும் இது எனக்கு குத்தினா யானையை பிடிச்சு கொண்டிக்க மாதிரி இருக்கும். சந்தன குச்சி பத்த வைக்கிறது. இவங்க எல்லாம் சந்தன குச்சி. இது பென் ஹோல்டர். பென் எடுத்துக்குள்ள போடலாம். இவங்கெல்லாம் என்ன விலை? இது நான் விற்கிற 700 மாதிரி இருக்கும். 700. இதனுடைய சாதாரணமா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம இதை வாங்க முடியும். இதனுடைய விலை ஜாஸ்தியாகிறதுக்கான காரணம் வந்து இது வந்து கடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்றனாலயா? இல்ல, இது கடல் சம்பந்தப்பட்ட. இது கிளாஸ். இல்ல, நான் பொதுவா கேட்கிறேன். ஒவ்வொரு விலைகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கான காரணம் என்ன? கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களா? இல்ல, ஒவ்வொரு சங்குல செஞ்ச ஒரு விலை. இதெல்லாம் வீடு தானே. இதெல்லாம் நார்மல் விலையா தான் இருக்கும். சரி, மரத்துல கை வேலைக்கேத்த வேலை. அதாவது இந்த வேலைக்கேத்த பெருமை தான் அதனுடைய விலை ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் யார் செய்யறது? இவ்வளவு பொருட்களை வந்து நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குறீங்களா இல்லன்னா நீங்களே செய்யறீங்க? நாங்க செய்யற சாமான் இது. இதெல்லாம் நாங்க செய்யற சாமான். இதெல்லாம் நீங்க செய்யறீங்க. உங்களோட கைப்பட எங்கட அப்பா இது வரைவாரு, இது வரைவாரு. வேளாங்கண்ணிக்கு மாலை எல்லாம் நாங்க தான் செய்யறோம். நாங்க ஹோல்சேலாகவும் கொடுப்போம், இப்படியும் விற்போம். அதிகமா எடுக்கிறனால கொடுப்பீங்க, கொஞ்சமா எடுக்கிறனால கொடுப்பீங்க. வேற எப்படி சாமான் இது உங்களுக்கு ஹோல்சேல் வாங்கலாம். சாதாரணமா நாங்க இது கடைக்கு ஹோல்சேல் போடுறேன் 500 ரூபா. இது 500 ரூபா. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்கலாம் டூரிஸ்டுக்கு. இது நாங்க போடுவேன்டா இந்த சைஸ் போடு நாங்க ஒரு 300 ரூபா. இதே விட கொஞ்சம் பெருசு வருது 400 ரூபா 500 ரூபா போடுவோம். இது என்ன பொறுமதியா? இது பெயிண்ட். இது பெயிண்ட் இல்ல, இது செதுக்கிக்கிற சங்குல செதுக்கிக்கிற. எத்தனை வருஷம் போனா அழியாது. சங்குட கலருக்கு செதுக்கிக்கிற. ஏன்னா எத்தனை வருஷம் போனாலும் அழியாது. இது பெயிண்ட் இல்ல அப்படின்னா சங்குட கலருக்கு இதே மாதிரி அப்படி செதுக்குனா வந்து அது அழியாமலே இருக்குமா? அழியாது. இப்ப நம்ம யாராவது எங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு கொடுத்தோம்னா வந்து ஞாபகமா இருக்கும். இதெல்லாம் பெயிண்ட் அழியும். இந்த அச்சு பெயிண்ட் அழிஞ்சோடனே இந்த சங்குட கலர் நிற்கும்.